இன்றைய செய்தியினுடைய தலைப்பு the topic for the word of God is குடும்பத்தில் மனைவிகளின் கடமை. the duties of women in the family. ஏன்னா பெண்கள் எப்படி குடும்பத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். So today we are going to meditate the Bible about the woman, how should she work in the family. யாரை குற்றப்படுத்த காயப்படுத்த ஆண்டவர் உங்களோடு பேசல. God did not speak to you because he want to pinpoint you or he want to hurt you. குடும்பத்தில் உங்களுடைய பங்கு, உங்களுடைய ஸ்தானம் என்ன என்று புரிந்து நீங்கள் செயல்படும் போது உங்க குடும்பம் ஒரு அழகான குடும்பமாய் மாறும். But when you understand the position and the thing of your family, that the role that you are playing in your family, it will be a blessing and beautiful. Hallelujah. Hallelujah. எபிரேயர் 5:22 எடுத்து வாசிங்க. மனைவிகளே, chapter 5 verse 22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. முதல் காரியம் பெண்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், the first thing that God says to the woman or the wife is, உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். is that obey to your husband. முழு வேதத்திலே பெண்களுக்கு பிடிக்காத வசனம் இது ஒண்ணுதான். I think it would be the most unlikely words for the woman. என்ன ஆண்டவர் இப்படி அவர் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டாரே அப்படி. So why did God say that we should obey our husbands? நான் சுதந்திரமாக வாழ விரும்புகிறேன். And I love to live freely. நான் என் கணவனுக்கு கீழாக ஆண்டவர் என்னை வைத்து விட்டாரே. Oh no, but God has made me down or next to the husband. நீங்க மட்டும் இந்த எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. Not you only the person who had that thought. உலகம் முழுச இருக்கிற பெண்கள் எங்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று போராடுகிறார்கள். All the women in the world are fighting for their own right to be equal to the men. ஆனா கிடைத்ததா என்றால் இதுவரைக்கும் கிடைக்கல. But the thing is, they did not receive as they asked. ஏன் இப்படி நடக்கிறது? Why does it happen? பாருங்க 1 தீமோத்தேயு 2:14 எடுத்து வாசிங்க. So let us read 1 Timothy chapter 2 verse 14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஏன் ஆண்டவர் ஒரு புருஷனுக்கு கீழே மனைவியை கொண்டு வந்தார் என்றால், ஆதி நாட்களில் அப்படி அல்ல. ஆதாம் ஏமாளும் சம உரிமை உள்ளவர்களாக தான் வைத்திருந்தார். Why did God brought women under the reign of men is because in those days God did not make the people in a different level but made equally. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். Both of them was in the Eden garden. சாத்தான் ஆதாமையும் வஞ்சிக்க நினைத்தான், ஏவாளையும் வஞ்சிக்க நினைத்தான். ஆனால் வஞ்சிக்கப்பட்டது சாத்தானுடைய அந்த வஞ்சகத்தில் சிக்கி கொண்டது ஏவாள் தான். But Satan tried to deceive Adam and also Eve, but Eve has caught into the scam. அதற்கு பின்பாக தான் பெண் என்பவள் பலவீனமானவள், இவளை கண்காணிக்க ஒரு ஆண் தேவை, ஒருவர் தேவை என்று கர்த்தர் நினைத்தார். So only after that God has decided one thing, that the woman is a little weak vessel, so let us make an overseer to on her. ஆதியாகமம் 3:16 வாசிங்க. So let us read Genesis chapter 3 verse 16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். He shall rule over you. இன்றைக்கு கூட பெண்கள் நிறைய டிவில வந்து பேசுறாங்க, என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு. Even today we can see in the televisions that the men had deceived her by saying that he will marry her. இப்ப சமீபத்துல கூட ஒரு மந்திரி மேல ஒரு பொண்ணு என்ன பண்றா, கம்ப்ளைன்ட் பண்றா, அவரே என்ன ஏமாத்திட்டாரு. Even in the recent days we heard the news that the girl has complaining on the minister that he had deceived her. யாராவது ஆண்கள் அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க, அந்த பொண்ணு ஏமாத்திருச்சுன்னு அதிகமா சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you ever recently heard that the men is saying that she has deceived him? பெண்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள். But nowadays not nowadays but women are being morely deceived. காரணம் என்னன்னா அவங்களுடைய பலவீனம். The reason is their weakness.
அதனாலதான் ஆண்டவர் அவளுக்கு மேல என்ன வச்சாரு? அதிகாரத்தை, அவளை கண்காணிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். So only God has made an overseer on Eve. அதனாலதான் பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது தகப்பனுடைய பார்வையின் கீழ் வளருகிறது. So only the girl children are being grown under the sight or the overseeing of father. கணவனாகும் போது அந்த திருமணமாகும்போது கணவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறார். And after they get married under the husband's sight or the overseeing. அல்லது கணவன் அவளுக்கு முன்னாடியே தவறிவிட்டால் பிள்ளைகளுடைய ஆதரவிலே கண்காணிப்பிலே அவள் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடிக்கிறாள். If someone's husband has died, then their children is overseeing her. Hallelujah. Hallelujah. இந்த ஒரு ஆளுகை என்பது அடிமைப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டதல்ல. This ruling or overseeing is not one to make others a slave. இன்றைக்கு இந்த ஆளுகையை தவறாக புரிந்து கொண்டு ஒரு அடிமையை எஜமான் நடத்துவதை போல நடத்துகிறார்கள். Today many people are misunderstanding this concept and they are treating their spouse as a slave and the master. தேவன் கொடுத்த ஆளுகை எப்படிப்பட்டது என்றால், how the God has given the right and the rule is. எபேசியர் 5:23 வாசிங்க. So let us read Ephesians chapter 5 verse 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. போதும் பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரா இல்லையா? Do Christ is the head of the church or not? சபையை கண்காணிக்கிறார், ஆளுகை செய்கிறாரா இல்லையா? Is he not ruling over and guiding the church? அவர் என்றைக்காவது இருமார்பாக உங்களை காயப்படுத்தினது, உங்களை மனமடிவாக்கினது, உங்களை துன்புறுத்தினது உண்டா? Is there any time that he had behaved wrongly and he would have put you hurting or did he torture you or anything like that? இல்ல. ஆனா இன்றைக்கு அநேக கணவன்மார் மனைவிகளை துன்புறுத்துவதும் காயப்படுத்துவதும் ஒரு அடிமையை போல நடத்துவதுமாக நாம் கேள்விப்படுகிறோம். But today we can hear news that many husbands are torturing and putting their wives like a slave and treating them like a maid. இது தவறான புரிந்து கொள்ளுதல். And this is a wrong understanding. தேவன் கொடுத்த ஆளுகை எப்படின்னா, but the ruling that God has given to you is, ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைகள் இருக்காங்க. For example, in a class there are 40 children. அதுல ஒரு பையனை கிளாஸ் லீடராக டீச்சர் நியமிப்பாங்க. And teacher will appoint one student as a class teacher or leader. அவன் டீச்சர் இல்லாத நேரத்தில் அந்த பிள்ளைகளை கண்காணிப்பதற்காக. And when the teacher is not there, he would oversee the friends or the children. அவனுக்கு விசேஷத்த அதிகாரம் ஒண்ணு இல்ல, அந்த பிள்ளைகளை அடிக்கவோ துன்புறுத்தவோ எந்த அதிகாரம் இல்லை. He don't have the right to hit them or threaten them. ஆனாலும் அவர்களுக்கு அவன் லீடரா இருக்கிறான். But also he is a leader on them. ஒரே டைம்ல ஸ்கூல்ல சேர்ந்தாங்க, ஒரே சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, ஒரே கிளாஸ்ல தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவன் லீடர். They both have joined the school in the same year and they are studying the same book and studying in the same class, but he is in a higher position compared to them. அதே போல உங்க மனைவிகளை கண்காணிக்க உங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Likewise, you have been appointed to oversee your wife. அவர்களை அடிக்கவோ துன்புறுத்தவோ மனமடிவாக்கவோ அவளை காயப்படுத்தவோ அவங்களை கொடுமைப்படுத்தவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. And you have no right to threaten or put her into depression or torturing her or something like that. அப்படி யாராவது கணவன்மார் ஏதாவது செஞ்சாங்களா எங்களாண்ட கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. If some of your husbands do that, just come and complain to us. நாங்க அதை விசாரிக்கிறோம், கேட்கிறோம். And we will deal to that problem. அது பெரிய காரியமா இருந்தா பெண்கள் காவல் நிலையம் இருக்கு, அங்க வச்சு கவனிக்கிற மாதிரி கவனிச்சா சரியாயிரும். And if that problem is so big, let us go to the women's police station and then they will deal it. ஏன்னா ஆளுகையை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Because they have misunderstood the concept ruling. ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்ணுக்கும் உண்டு.
And the right that have been given to the men, the same right has been equally given to the women. எந்த விதத்திலும் ஆணில பெண் குறைந்தவள் அல்ல. In none of the way that the woman is so less than the man. அன்பினால அவளை ஆளுகை செய்யும்படி, And we should rule them with love. அவளை கண்காணிக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார். And to oversee them we have been appointed. எபேசியர் 2:25 வாசிங்க. எபேசியர் 5:25. Ephesians chapter 5 verse 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்து அன்பினால நம்மை ஆளுகை செய்கிறார். And Christ is ruling over us with love. இந்த சபையில கர்த்தர் என்னை உங்களை கண்காணிக்க வழிநடத்த என்னை நியமித்திருக்கிறார். In this church God has appointed me to oversee you and to rule and guide you. என்னைக்காவது உங்களை நான் அடித்தது உண்டா? In any of the day did I hit you? நான் உங்கள் மனது துக்கப்படும்படி, வேதனைப்படும்படி, உங்கள் உள்ளம் சோர்ந்து போகும்படி பேசினது உண்டா? Did I ever spoke to you in a way that you have been troubled and you have become sad in your heart? உங்களை அவமானப்படுத்தினது உண்டா? Did I ever put you into a shame? இல்ல. No. இல்லையா? No, right. ஆனாலும் நான் உங்களை ஆளுகை செய்கிறேன். Even though I did not do such things, but I rule over you. எப்படி ஆளுகை செய்கிறேன்? How do I? அன்பினால உங்களுடைய நலனுக்காக நான் பேசுகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்து சொல்லுகிறேன். உங்களுக்கு நல்வழியை காட்டுகிறேன். இதுதான் ஒரு ஆளுகை. And this is a ruling which I will speak about your goodness and reveal the blessings that is made for you and treat you with love. இதே போலதான் உங்கள் மனைவிகளை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். Like this only you should also treat your wife or oversee. அவங்களை நல்வழியிலே செல்வதற்கான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, and you should advise her with the thing that will make her to move into a good thing. அன்பினால தேவனுடைய வழியிலே நீங்கள் நடத்தி செல்ல வேண்டும். And with love you should guide her to the path of God. அவங்கள் பாதிக்கப்படும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் தவறான ஆளுகை, அது இருமாப்பாய் கொள்ளுகிற ஆளுகை. And if you do in such a way that she have been affected or she have been troubled, then it's not a good way to do. அப்படி செய்கிற ஆளுகை தவறான ஆளுகை. And it's a wrong way of reigning or ruling over. இந்த ஆளுகை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. And God did not give this type of ruling. கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறீர்கள், அப்படிதானே? And you are obeying to Christ, is it? பாஸ்டருக்கு நீங்க கீழ்ப்படிகிறீர்கள். And you are also obeying to the pastor, right? உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கு, கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறார், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எனக்கு நல்லது என்று உணர்கிறீர்கள். And you yourself has a feeling that Jesus Christ is ruling over me and it's good for me. அதே போல பாஸ்டர் எனக்கு நன்மைதான் சொல்லுகிறார், நல்லதான் சொல்றார் அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். And also you are obeying to the pastor thinking that he is saying goodness to me. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அதே போல உங்க கணவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Likewise you should obey to your husband also. அவர் என்னை நல்லதுக்கு தான் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். That thinking that he is saying it for my good. நன்மைக்காக தான் எனக்கு மேல என்னுடைய கணவனை வைத்திருக்கிறார். For good only God has appointed him above me. அவருடைய ஆலோசனை கேட்டு நான் நடப்பது எனக்கு நல்லது என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து அவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். And obeying the commandments of your husband thinking that he is for good. எத்தனை பேர் மனதார உங்க ஹஸ்பண்ட் கீழ்ப்படிந்து நடக்க நான் விரும்புறேன்னு சொல்றேங்க? உங்களுக்கு கரங்களை அசைங்க பார்க்கலாம். How many of you நிறைய பேர் கை எழும்ப மாட்டேங்குது. அல்லேலூயா. Hallelujah. Many of your hands are not raising. ஜீசஸ். அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் விரும்பினாலும் உங்க கணவனுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். Though you like or don't like, but you should obey your husband. ஏன்னா இது நீங்க செஞ்ச தவறுனால உங்களுக்கு வந்ததல்ல. It's not because you did this mistake. உங்க பாட்டி செஞ்ச
தவறு யாரு? Eval. ஏவாள் செஞ்ச தவறுனால ஆண்டவர் இப்படி ஒரு ஆளுகை உங்கள் மீது நியமிச்சிருக்கிறார். But because of your grandmother, which is Eve, who is the wife of Adam, had done this mistake, so this has been come to you. உங்களுடைய பலவீனத்தில் அவர்கள் பலனாய் இருக்கும்படி And நியமிக்கப்பட்டிருக்கிறார். they have been appointed to be a strength in your weakness. எந்த விதத்தில் உங்களை அடிமைப்படுத்த, சிறுமைப்படுத்த, அவமானப்படுத்த நியமிக்கப்பட்டது அல்ல. I mean, they are not appointed to put you discouraging or put you into shame or put you into trouble. நீங்கள் ஆணுக்கு ஈக்குவலானவர்கள் தான். And you are equal to the men. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது பெண்களுடைய கடமை. And second, the responsibilities of a man. அதிகாலமே எழும்பி தன் குடும்பத்துக்கான ஆகாரத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். And you should rise while it was yet night stand and provide the food. நீதிமொழிகள் 31:15 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 31:15. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இருட்டோடு எழும்பி அவள் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிறாள். And she rises while it is yet night and provides food for her household. பெண் என்பவள் இருட்டோடு எழுந்திருக்க கடனாளியாய் இருக்கிறார். And a woman is obliged to rise up in the early morning. அது அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. கேட்கலாம், நான் மட்டும் தான் எழும்பி சமைக்கணுமா? என் புருஷனும் வேலைக்கு போறேன், நானும் வேலைக்கு போறேன், அவர் எழும்பி சமைக்கட்டுமே. You may ask such a question that even I am going to the work and he is going to the work. Should I only rise up and prepare the food? குடும்பத்திலே உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக ஒவ்வொரு பொறுப்பை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுத்திருக்கிறார். For your family's goodness and well-being, God has given the responsibility separating and to each and everyone. ஆகாரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை பெண்களுக்கான வேலை. And preparing the food is the duty of a woman. உங்க புருஷனை நைஸ் பண்ணி நீங்க பாத்திரங்களை வச்சுக்கலாம், காய் கட் பண்ண வச்சுக்கலாம், ஏன் சமைக்கவே கூட வச்சுக்கலாம். You may do nice of your husband and make him to wash the vessels and do the cooking. ஆனா ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு யாருது? But the responsibility belongs to பெண்களுக்கான. women. அல்லேலூயா. Hallelujah. அதிகாலமே எழும்பி அந்த காரியத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். And you should start that work rising in the early morning itself. இன்றைக்கு அந்த டிஃபன் காரியத்துக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக அநேகர்கள் இருக்கிறாங்க. And today for that tiffin thing, more people are very careless. காலையில எழும்பி அந்த சமையலை பண்ணாதனால புருஷன் வேலைக்கு போறது பிரச்சனை ஆகிறது. Because they could not rise up at the correct time and do it properly. For men it is getting late to go to work. பிள்ளைங்க பள்ளிக்கு போறது பிரச்சனை ஆகுது. And it's getting late for the children to go to school. ஸ்கூல்ல லேட்டா போய் பிள்ளைங்களுக்கும் கெட்ட பேரா இருக்கு. ஹஸ்பண்ட் வேலை ஸ்தலத்திலும் அடிக்கடி லேட்டா போய் அங்கேயும் அவருக்கு கெட்ட பேரா இருக்கிறது. Even in their workplace or in the school place they are put into shame because of getting late. காரணம் என்ன? What is the reason? பெண்கள் காலதாமதமாக எழும்புவது. Because the woman woke up late in the morning. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் தூங்குறதுதான். Like a little sleep, little slumber, little folding of the hands to rest. நீதிமொழிகள் 6:9 எடுத்து வாசித்து பாருங்கள். Let us read Proverbs chapter 6 verse 9. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். பேலியானின் மனுஷனாகிய பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாலையில எழுந்திருக்க மாட்டாங்க. The sluggard or the lazy one do not rise up on the early morning. இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு தூங்கிட்டு இருப்பாங்க. They will sleep like little more sleep, little more slumber. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, தரித்திரத்தை உண்டாக்கும். It does not bring the blessing but the poverty. பெண்ணானவள் அதிகாலையில எழும்பி தன் ஆகாரத்தை செய்ய வேண்டும். But the woman should rise up in the early morning, should prepare the food. காலை உணவு என்பது மிக முக்கியமானது. And the tiffin is the very important thing. அதனால வேதத்தில் சொல்லுகிறது பெண்கள் அதிகாலையில எழுந்து ஆகாரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். So only Bible says that the woman should rise up in the early and prepare the food. Hallelujah. Hallelujah. முதல்ல சொன்ன
பெண்கள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். At first I said that the woman should obey the husband. இரண்டாவது கடமை என்ன? பெண்கள் அதிகாலமே எழும்பி ஆகாரத்தை, தன் குடும்பத்துக்கான ஆகாரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். And second, they should rise up in the early morning and prepare the food. மூன்றாவது காரியம், And the third thing is, பிள்ளைகளுக்கு நல்ல போதனை கொடுத்து வளர்க்க வேண்டும். and you should give good teaching and preaching to your children and make them grow. நீதிமொழிகள் 6:20 எடுத்து வாசிங்க. Proverbs chapter 6 verse 20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போதும் அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீயின் இச்சக பேச்சுக்கும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். போதும் பாருங்க, தாயினுடைய போதனை பிள்ளைகள் வளரும் போது அநேக ஆபத்திலிருந்து அவர்களை காக்கும். Amen. The teaching and preaching of the mother will save their children when they grow up. தகப்பனுடைய கற்பனைகள் 10 கட்டளைகள் இருக்கு பைபிள்ல. எத்தனை பேஜ் இருக்கு? There is 10 commandments in the Bible. How many pages does it consist of? எனக்கு தெரியும் 2 பேஜ்ல இருக்கு 10 கட்டளை, அவ்வளவுதான். It's just 2 pages according to me as I calculate. ஆனால் விவரித்து எழுதப்பட்ட புத்தகங்கள் எத்தனை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கு, ஆயிரக்கணக்கான பேஜ்கள் இருக்கு. And when we see the explanatory book of the 10 commandments, it's this entire Bible which is this much big. அதே போல தகப்பன் சில காரியத்தை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு போயிட்டே இருப்பார். Likewise the father would say do that thing, this thing, and he will run off. ஆனால் அதை பிள்ளைகளுக்கு பக்குவமாக எடுத்து போதித்து அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது. But the mother has the responsibility to take it and explain it and make them putting inside of them is in the hands of mother. உட்காரும் போது எந்திரிக்கும் போது எல்லா நேரத்திலும் பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? தாய்க்கு இருக்கிறது. And it's responsibility of the mother to teach when they sit, stand, in all the manners they should teach. தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு முதல் வாத்தியார். And the mother and the father is the first teacher for a children, for a child. தாயை போல பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். And there is a proverb that according to the thread the dress would be like that. ஏன்னா அந்த பிள்ளை உன்னுடைய வார்த்தை கேட்டு உன்னையே பார்த்து வளருகிறது. Because the child is seeing you and learning what you doing. சில தாய்மார்கள் அதை செய்யாத இதை செய்ய நல்லா போதிப்பாங்க, ஆனா அதை அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. But few mothers would preach don't do this and that, but they won't follow what they teach. அப்படி கிடையாது. Not like that. நீங்க சொல்ற வார்த்தை மட்டும் இல்ல, உங்க நடக்கைகளும் உங்க பிள்ளைங்க பாக்குறாங்க. Not only your words but they are watching your works and actions. நான் நிறைய பிரசங்கிருக்கு, நான் வந்து கடைபிடிக்கலன்னா நீங்க அதை கேட்கும் போது என்ன நினைப்பீங்க? பாஸ்டர் அது செய்யறதில்ல, எனக்கு அவர் சொல்றாருன்னு நீங்க சொல்லும் போதே மனசுக்குள் நினைப்பீர்கள். If myself I don't follow the actions that I preach, will you do respect me or not think me that pastor itself is not doing that, why should I keep it? அதே போலதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது மனசுக்குள்ள சிரிச்சுக்கும், அம்மாவே செய்யறதில்ல எனக்கு சொல்றாங்க அப்படின்னு. Likewise only when you teaching your children, the children would think in their mind that mummy itself is not following, why should I? நாம் எதை சொல்லுகிறோமோ அதை நாம் கடைபிடிப்பது ரொம்ப முக்கியமானது. The thing is we should follow the actions that we preach. புத்தர் கிட்ட ஒருவன் வந்து கேட்டானா, ஸ்வீட் சாப்பிடலாமா அப்படின்னு. One day a person went to Buddha and asked should we eat sweets. அவர் சொன்னாரா ஒரு 3 நாள் கழிச்சு வாப்பா. And he said or replied that come after 3 days. நான் சாதாரண கேள்வி கேட்டேன், ஸ்வீட் நிறைய சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3 நாள் டைம் கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி 3 நாள் கழிச்சு வந்திருக்கிறார். And that man thought I just asked a simple question, why did he made me to come after 3 days? 3 நாள் கழிச்சு வந்ததும் after he came after 3 days. ஐயா ஸ்வீட் சாப்பிடலாமா அப்படின்னு.
And he asked the same question, should we eat the sweet? சாப்பிடாத ஸ்வீட் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொன்னாராம். And he replied, the Buddha replied that don't eat because it's harmful for your body. இதுக்கு எதுக்கு 3 நாள் டைம் எடுத்தீங்கன்னு கேட்டாராம். And that man asked, why did you take this much time to say this much answer? நானும் அந்த விஷயத்துல வீக்னஸ் தான். நான் அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறேன். உன்னை சாப்பிடாதன்னு சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால நான் அதை கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணிக்கணும். நான் உனக்கு சொன்னேன்னாராம். And the Buddha exclaimed that I'm also a person who eats sweet, so first I want to rectify myself and then I said to you, don't eat. உங்க பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறீர்களோ அதை நீங்கள் கடைபிடிப்பது மிக அவசியமா இருக்கிறது. Whatever you teach to your children, the first thing you must follow it. அல்லேலூயா. Hallelujah. 3 காரியம் சொன்ன. சொல்லுங்க, பெண்களுடைய கடமைகள் என்ன? Brother, duties of women. நீங்க தான் சொல்றீங்க, அவங்க சொல்ல மாட்டேன்றாங்களே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சத்தமே வரலையே. எங்க என் புருஷன் காது கேட்டு போதான்னு பயப்படுற மாதிரி தெரியுது. சத்தமா சொல்லுங்க. புருஷனுக்கு கீழ்ப்படியணும். 2வது, இருட்டோடு எழுந்து குடும்பத்துக்கான ஆகாரத்தை செய்யணும். 3வது, பிள்ளைகளுக்கு நல்ல போதனை கொடுத்து நல்ல போதனையிலே வளர்க்க வேண்டும். 4வதாக, And the fourth thing is, குடும்ப சம்பத்து, குடும்பத்தில் செல்வம் பெருகுவதற்கு பெண்கள் முயற்சி செய்ய வேண்டும். and the women should try to increase the wealth and the fame of the family. இது பெண்களுடைய கடமை. And it's a responsibility and duty of a woman. சில பெண்களுக்கு குடும்பத்தில் சில பெண்கள் வந்த உடனே ஒரு காட்டுல யானை பூந்து என்ன ஆகும், ஒரு வாழைத்தோட்டத்தில் யானை பூந்தா என்ன ஆகும், எல்லாத்தையும் மிதித்து நான் நாசம் பண்ணிடுறேன். அதே போல சில பெண்கள் வந்து ஐஸ்வர்யா இருந்தவனை தெருக்கோடிக்கு கொண்டு வந்தது உண்டு, தெருக்கோடிகள் இருந்தவனை ஐஸ்வர்யனாக்கணும் உண்டு. And there are certain women during the marriage days when when a woman get into a family, when that person was a rich person, he becomes a poverty one, and in another situation the poverty man would become a rich man in some of the situations because of that woman. இதான் உலகத்தார் சொல்ற ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதோ பெண்ணாலே அப்படின்னு சொல்றாங்க. That's what the world people says, that the man is created and destroyed by the same woman. ஒரு பெண்ணால தான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். Only a woman can build up a family and make it grow. ஆனால முடியாது. But the man could not. அவனால சம்பாதிக்க முடியுமே தவிர தன்னுடைய குடும்பத்துக்காக அதை செலவழித்து தன் குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்ப முடியாது. But he cannot build his family by spending the money to his family itself. இந்த காரியத்தை பெண்களால தான் கரெக்ட்டா செய்ய முடியும். So the woman only can do this thing perfectly. ஒரு பணம் வருதுன்னா உடனே யோசிப்பான், தங்கச்சி பொண்ணு கல்யாணம், சரி ஒரு பவுன் வந்து நகை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பான். So when he gets an earning, he will immediately think that let us put it in a gold to do as a offering or a gift for my sister's daughter. ஒரு போனஸ் வருதுனாக்க அவன் உடனே திங்க் பண்ணுவான், சரி வந்து தம்பி வீட்டு பையனுக்கு வந்து கல்யாணம், அதுக்கு நம்ம ஏதாவது செய்வோம்னு சொல்லி அவன் யோசனை பண்ணி கொண்டிருப்பான். And for example, if we get a bonus, he will think that let us spend it for our brother's son who is getting married. அவன் வெளியில செலவழிக்கிறத பத்தியே யோசிச்சிட்டு இருப்பான். He will think always spending the money outside. ஆனா பெண் மட்டும் தான் யோசிப்பாள். But the woman only would think that இந்த போனஸ் வந்தா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிரணும். Let us buy a fridge when we get the bonus. இந்த போனஸ் வந்தா ஒரு வாஷிங் மெஷின் வாங்கணும். And let us purchase a washing machine. அவள் எப்பவுமே தன்னுடைய குடும்பத்துக்காக யோசிப்பாள். She will always think about her family. அதனால தான் இந்த பொறுப்பை ஆண்டவர் பெண்களிடம் கொடுக்கிறார். So only God is giving this responsibility to the women. ஒரு பெண்ணால தான் ஒரு குடும்பத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல முடியும். A woman only can bring a family into a developing promotion stage. ஒரு நல்ல பெண் அமைந்த குடும்பம் தான் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. Only a family which received or got a good woman only had been grown up. ஊதாரித்தனமான பெண் அமைந்த குடும்பம் ஒண்ணுமில்லாம போயிருக்கிறது. And a woman who's with lavish hand
will go into poverty. அதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். And we have seen with our own eyes. நீதிமொழிகள் 31:16 வாசிங்கள். Let us read Proverbs chapter 31 verse 16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இப்ப ஆண் வாங்குறான்னு சொல்லியிருக்கா, பெண் வாங்குறான்னு சொல்லியிருக்கா? Does a man buy or a woman buys? Woman buys. அவன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போட்டு போய் கையெழுத்து போடுறது மட்டும் தான் அவன். He is the one who just put the fingerprint or the signing authority only. ஆனா குருவி சேர்க்கிற மாதிரி அதுக்கு பணத்தை சேர்க்கிறது யாரு? கரங்களை தட்டுங்க. உங்களை தானே புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். Hallelujah. Hallelujah. The thing is, the one who saves the money like the bird builds its nest, the one is the woman. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேகரிக்கிறவள் பெண்கள் தான். The one who saves the money little by little is woman. நீதிமொழிகள் 31:25 வாசிங்க. 31:25. அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். பாத்தீங்கன்னா அவதான் எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிப்பாள். And she is the one who always thinks about the future. ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே இதுக்கு கல்யாணம் பண்ணணுமே, சீர்வரிசை செய்யணுமே ஒவ்வொரு பவுனா சேர்ப்பா. And when a baby girl has born, she will think and she will prepare the gold and the silver that she wants at her marriage time. உண்மையை சொல்லுங்க, உங்க இந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும்போது அதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நீங்க நினைச்சது உண்டா? Say truly from your heart, have you ever thought to save things for your girl, baby girl, when it's at the time of her marriage? ஆண்களுடைய எண்ணம் அன்னைக்கு பார்த்துக்கலாம். அதை The thought of men is, let us see on that day. ஆனா பெண்கள் மட்டும்தான் அந்த குழந்தை பிறந்த நாள்ல இருந்து யோசிக்க ஆரம்பிப்பா, அதற்காக சேர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். But the woman only will think that let us start to save love itself, we have to gather on that day. வருங்காலங்களை குறித்து தன்னுடைய குடும்பத்தின் வருங்காலத்தை குறித்து யோசிப்பவர்கள் ஆண்களை விட பெண்களே அதிகமா. Amen. Hallelujah. 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 The one who thinks about the future thing and keep on saving is the nature of women. அதனாலதான் அவர்கள் குடும்ப தலைவின்றாங்க. So only they are called as the family queen. தலைவன் என்றால் ஒரு விஷன் இருக்கும், எதிர்காலத்தை குறித்த தரிசனம் உள்ளவன் தான் தலைவன். The leader is the one who has the vision about their group or their family or the person who are depending on him. அது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த பொறுப்பை ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்து உங்களை குடும்ப தலைவியாக நியமித்திருக்கிறார். Amen. Because the woman has that authority and the quality more, God has given that responsibility to them. நீதிமொழிகள் 31:27 வாசிங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று அவள் எப்படி இருக்கிறாள்? கண்ணோக்கமா இருக்கிறாள். பிள்ளைகளுடைய காரியத்தில, புருஷனுடைய காரியத்தில, குடும்பத்தின் வருமானத்தில் ஒரு கண்ணோக்கமா இருக்கிறாள். And she looks well to the ways of her household and does not eat the bread of idleness. And she looks very well on all the things of her family. உண்மையை சொன்ன ஆண்களுக்கு பிள்ளைகளுடைய பிறந்த நாள் தெரியாது. To say the truth, many men in a family does not know the real birth date of their children. பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க? And they don't even have the idea of what their children study, the section. எந்த செக்ஷன் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. They don't even know the sections of the children. ஒரு முறை நான் பிள்ளைக்கு வந்து பணம் கட்டறதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டேன். One day I went to school to pay the fees of my daughter. 10th னு தெரியும், ஆனா என்ன செக்ஷன் தெரியல. I know it is 10th, but I don't know the section. அது fill up பண்ணும்போது ஃபோன் பண்ணி கேட்டேன். So when I tried to fill up, I called my wife. எத்தனையாவது செக்ஷன், அவ வந்து எந்த செக்ஷன் அப்படினே. And I asked her which section do she belong. போன்ல ரெண்டு திட்டுனாங்க. And my wife scolded me in the phone itself. உலக எழுப்புதல்ன்றீங்க, உலகத்துக்கே பேசிட்டு இருக்கீங்க, ஆனா பிள்ளைகளை குறித்து தெரியாம இருக்கீங்க. You are saying that you belongs to World Revival Church and you are preaching to the world itself, but you don't know your own daughter's section. இது இயற்கை. ஆண்கள் எல்லாவற்றையும் பண்ணுவாங்க, ஆனா குடும்பத்தை விட்டுருவாங்க.
but outer side, but he just forgets the thing of the home. ஆனா பெண்கள் அப்ப 24 மணி தன் குடும்பத்தை குறித்தே நினைக்கிறவர்கள். But the woman is not like that, but she always thinks about their family too. 27/4. அவள் தான் பிள்ளைகள் குடும்பத்தின் நோக்கமாய் இருக்கிறவள். And she is the one who is always interested in her family. அவள் கழுகை போல எல்லா காரியத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பாள். And she is like an eagle who sees over all the things in her family. அவளால் தான் குடும்பத்தில சம்பத்து பெருகும். And through her only the wealth of the family will increase. ஏங்க அந்த நிலத்தை வாங்கலாம், அந்த வீடை கட்டலாம். என்னுடைய மனைவி புஷ் பண்ணி தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். And I can say honorably or truly that because of my wife is pushing me back from backside, I could come here like this. ஆண்கள் சொல்லுவாங்க ஒவ்வொருவனுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாள் என்று. And men would say this behind each one's uplifting or the promotion there is woman backside. அது 100% உண்மை. அது என் வாழ்க்கையில நடந்திருக்கிறது. And it's 100% true and it has happened in my life also. நான் திருமணம் பண்ணும்போது சாதாரண ஒரு சின்ன வீட்ல தான் இருந்தேன். And when I got married I was in a very small hall and house. என் மனைவியினுடைய கடுமையான முயற்சினால தான் இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி வந்திருக்கிறோம். Because of my wife's hard work only we could come here like that. பெண்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்து மேல கண்ணோக்கமாய் இருந்து நீங்கள் செயல்படுகிறீர்களானால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி மேன்மைப்படுத்த முடியும். Amen. You women, when you interested on your family and keep your eye on family and build up it, then you can come in an upper position. இது உங்களுடைய கடமை. And it's your duty. இது உங்களால் மட்டுமே முடியும். And only you can do it. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப போகிறேன்னு How many சொல்றீங்க? of you are going to say that I'm going to build my family? ஹalleluya. Hallelujah. இப்படி நீங்க செய்வீர்களா? 4 காரியம் சொன்னேன். I told 4 things. முதல்னுடைய பெண்களுடைய கடமை என்ன? கணவனுக்கு கீழ்ப்படிவது. இரண்டாவது அதிகாலமே எழும்பி குடும்பத்துக்கான ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தும். மூன்றாவது பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், நல் ஒழுக்கத்தை போதிக்க வளர்க்க வேண்டும். நான்காவது குடும்பத்தில் சம்பத்து பெருகுவதற்கு நீங்கள் கண்ணோக்கமாக இருந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படி செய்யலனா அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். போது நிறைய பேர் சொல்றது என் புருஷன் நம்ப மாட்டேன்றாரு. The heart of her husband trusts in her. Many would say that my husband is not trusting me. நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வீடு, எங்க அப்பா வீடு, எங்க அம்மா வீடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன் புருஷன் உன்னை நம்ப மாட்டான். When you keep on saying that my father's home, my mother's home, I was like that and I was like this, the husband will never trust you. பெண்களுக்கு 2 குழந்தை பிறந்து அது தலைக்கு மேல வளர்ந்தா கூட எங்க அம்மா வீடுன்னு இருப்பாங்க. Though for a woman when she has given birth for 2 children and they have grown also, they will keep on saying their mother's home, their father's house. வேதம் என்ன சொல்லுதுன்னா, but what the Bible says is உன் தாய் வீட்டை மறை என்று சொல்லப்பட்டிருக்கு. that you should forget your mother's home. நீ புகுந்த வீட்ல இது என் வீடுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை நீ வளர்ச்சி பாதையில கொண்டு வருவதற்காக அதன் மீது கண்ணோக்கமாய் இருந்து அதற்காக நீ பாடுபடும் போதுதான் புருஷன் உன்னை நம்புவான். அப்படி நீ செயல்படும் போது புருஷனுடைய இருதயம் உன்னை நம்பும். And when you work like that, the heart of the husband will trust you. இரண்டாவதாக நீதிமொழிகள் 31:28 வாசிங்க. And next let us read Proverbs chapter 31 verse 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். போதும் பாத்தீங்களா, பிள்ளைகள் சொல்லும் பாக்கியவதி எங்க அம்மா கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது என்பார்கள். And her children rise up and call her blessed. எங்க பிள்ளைங்க கூட என்னுடைய மனைவியிடத்தில் அதை சொல்றதை நானே காதால கேட்டிருக்கிறேன். And even our children also says to my wife that mommy you are blessed, and I heard through my ears itself. எங்க அம்மா தான் என்ன நல்ல காலேஜில் சேர்த்து என்ன படிக்க வச்சாங்க அப்படி. And they would say that my mom only had joined me into a good college and made me to study. என்னதான் ஆண்கள் பணம் கட்டினாலும் பேரு யாருக்கு தான் போவோம்? அம்மாவுக்கு தான் போவோம்.
whatever it is, even though the men pays the fee, but the pride and the prize will go to the women. ஏன் அப்படின்னா அதிக நேரம் அந்த பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களை புத்தி சொல்லி அவங்களை படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணி நீ இதுல சேரு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது யாரு? தாய். Though they pay the fees, but the time they spend with their children and advise them and grooming them and make them flower is the woman. அதனாலதான் பிள்ளைகள் அது வளர்ந்து தனக்கு புத்தி வந்த பின்னாடி தெரியுது எங்க அம்மானால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு. So only the people or the children when they grow up and come into a good position they will realize it's because of my mom. எங்க அம்மா என்னை அடிச்சு சரியான பாதையில் என்னை வளர்க்காம இருந்திருந்தா இப்படி ஒரு ஊழியக்காரனா இருந்திருக்கவே மாட்டேன். If my mom did not teach me and hit me properly and grew me up like that, I would not be standing here as a preacher. எங்க அப்பா அம்மா எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கலனாலும் என்னை அடிச்சு சரியான வழியில வளர்த்தாங்க. அதில் கூட எங்க அப்பா என்னை அடிச்சுதான் ஞாபகமே இல்லை. எங்க அம்மா பிடிச்சாங்களா தோலை உரிச்சிருவாங்க. அதே போல எங்க அம்மா என்ன சரியான வழியில் நடத்தினால்தான் இப்போ நான் நினைக்கும் போதெல்லாம் எங்க அம்மாவை வாழ்த்துகிறேன். Whether they have left me the riches and the wealth and the land or not, that does not matter, but because they bet me in my childhood and made me to walk in the right way, and still when I remember I will praise my mom. அதே போல உங்களை உங்கள் பிள்ளைகள் வாழ்த்த வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் உங்களை வாழ்த்தும். Likewise, even your children wants to praise you means we have to take the effort for them and spend everything for them. அவளுடைய கணவன் அவளை புகழ்வான். வாசிங்க. அவள் புருஷனும் அவளை பார்த்து அவளுடைய புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். நீ வந்ததுனாலதான் இவ்வளவு ஊர்ல எனக்கு பேரு, இவ்வளவு வீடு வாசல் கட்டி இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம். வேற ஒரு பொண்ணு வந்திருந்தா நான் ஓட்டாண்டி ஆயிருப்பேன்னு சொல்லுவான். Even her husband will praise her like that. Many women had done excellently, but you suppressed them all. நீ உன்னுடைய குடும்பத்துக்காக பட்ட பிரயாசத்தை நினைத்து உன்னை புகழுவான். They will realize the effort that you took for the family and they will praise you and put you up. பிள்ளைகள் புகழ்றது மட்டும் இல்ல, கணவன் புகழ்றது மட்டுமல்ல, ஊரார் உன்னை புகழ்வார்கள். Not only the children and the husband but the whole world, but the society will praise you. நீதிமொழிகள் 31:31 வாசிங்கள். Proverbs chapter 31 verse 31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழக் கடவது. இதை விட மிக தெளிவாக திருவிவிலியம் கத்தோலிக்க பைபிள்ல இதே வசனத்தை மிக அழகாக எழுதியிருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். நீதிமொழி 31:31 அவளுடைய செய்கைகளின் நற்பலனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள், அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஊர் என்ன செய்யுமா? அவளுடைய உழைப்பை, அவளை பிரயாசத்தை, அவளை கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தது, அந்த குடும்ப வளர்ச்சிக்காக அவள் பாடுபட்டதை கண்டு ஊரார் என்ன செய்வாங்களா? புகழுவார்கள். கரங்களை தட்டுங்க. இப்படி உங்க பிள்ளைகள் புகழ வேண்டும் என்றால், if your children want to praise you like this, உங்களுடைய கணவன் உன்னை புகழ வேண்டும் என்றால், even your husband, ஊரார் உன்னை புகழ வேண்டும் என்றால், even your society and the people around you, 4 காரியத்தை, உன்னுடைய 4 கடமைகளை நீ நிறைவேற்ற வேண்டும். and you should put the thing into effort, the 4 things, the duty that you have. முதல்ல கணவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், இது கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உணர்ந்து உன்னுடைய கணவனோடு இசைந்து நீ செயல்பட வேண்டும். And you have to realize the thing that you have to obey to your husband, and he is the one who has been given to you by God. நீ அதிகாலையிலே எழும்பி உன்னுடைய வீட்டின் ஆகாரத்தை நீ ஆயத்தப்படுத்துவதாக, நீ வீட்டின் மீது உன் குடும்பத்தின் மீது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நோக்கம் உள்ளவளாக, இது என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீ செயல்படுவர்களாய் காணப்பட வேண்டும்.
And you should wake up early and prepare everything, and you should have the mission and the vision about your family and do everything for it. அடுத்ததாக பிள்ளைகளை நல்ல போதனை கொடுத்து வளர்க்க வேண்டும். And you should make your people, your children grow with good teaching and preaching. குடும்பத்தின் சம்பத்து செல்வம் பெருகுவதற்கு கணவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, வருகிற வருமானங்களை சிக்கனமாய் செலவழித்து, அதை பணத்தை சேமித்து, வீடு வாசல்களை கட்டுவதற்கு, வயல்களை வாங்குவதற்கு, பொருட்களை வாங்குவதற்கு பெண்கள் பிரயாசப்பட வேண்டும். And the women should take the efforts and the works to increase the wealth and fame of the family. இப்படி செய்தால், if you do so, பிள்ளைகள் உங்களை புகழும், the children will praise you, கணவன் உன்னை புகழுவான், the husbands will praise you, ஊரார் உன்னை புகழுவார்கள், and the entire society will praise you. இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு How வேணும்? many of you want this அப்படியே blessing? வந்து எழும்பி நில்லுங்க. Let us get up, raise up our feet. ஜீசஸ், Hallelujah. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்கள் போன வாரம் பாஸ்ட் எங்களை நிறைய திட்டினாரு, பெண்களுக்கு இப்ப லேசான சப்ஜெக்ட் எடுத்துட்டாரு. அப்படியா? அவங்க எல்லாம் சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க, நமக்கு தான் கொஞ்சம் லேட். அல்லேலூயா, ஜீசஸ், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க புரிந்துக்கிட்டீங்களா இல்லையா? உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு புரிஞ்சுதா இல்லையா? Do you understand the responsibilities? செய்வீங்களா? Will you do? அல்லேலூயா. கிளாஸ்லயே பாருங்க, அவங்க புரிஞ்சுட்டு நிறைய மார்க் எடுக்கிறாங்க. நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்க? அல்லேலூயா. Hallelujah. ஜீசஸ், கரங்களை உயர்த்தி சொல்ல, ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். Lord, we thank you for you have taught us. எங்களுடைய கடமை இன்னதென்று நீர் உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம். And we thank you that you made us to realize the அப்படியே duties. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னோட கணவனுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் அதிகாலமிலே எழும்புவதற்கு கிருபை தாங்கப்பா. பிள்ளைகளை நல்வழியிலே நடத்த கிருபை தாங்க. குடும்பத்தில் சம்பத்து பெருகுவதற்கு நான் பாடுபட கிருபை தாங்க. என்னுடைய பிள்ளைகள் என்னை பாராட்டத்தக்கதாக, என்னுடைய கணவன் என்னை பாராட்டத்தக்கதாக, ஊரார் என்னை பாராட்டத்தக்கதாக, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். பெண்கள் எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு ஆசீர்வாதத்துக்காக, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக பேசினார் என்ற கரங்களை உயர்த்துங்க. ஆமென். அல்லேலூயா. என்னிடத்தில் சில தவறுகள் இருக்கு, கர்த்தர் மன்னிக்கணும். இன்றிலிருந்து நான் சரியான வழியிலே என் குடும்பத்துக்குள்ள நான் செயல்பட விரும்புகிறேன்றவங்க கரங்களை உயர்த்துங்க. அன்புள்ள ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு பேசி உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றிலிருந்து ஒரு சரியானபடி செயல்பட தீர்மானித்திருக்கிறார். இந்த தீர்மானத்தில் நிலைத்திருந்து இவள் குடும்பத்தில் செயல்பட, இவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். And help them to stay firm in their decision and do the works and make their family to prosper. தேவ கிருபையும் சமாதானம் இவளுக்கு உண்டாகட்டும். And let the heavenly peace and the joy come unto them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். Amen.